ஒவ்வொருவரை நாம் சின்னங்களை அனைவருக்கு நினைவு கொள்வோம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதரர்களே, திருவருகை காலத்தில் மூன்றாவது ஞாயிறு அகமகிழ்ச்சியின் ஞாயிறு என்று சொல்லப்படுகிற இந்த மகிழ்ச்சி ஞாயிறு ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் மகிழ்ச்சி மக்களாக வாழ இந்த தலைவழியாக நாங்கள் உருவத்துக் கொள்ள வேண்டும். இந்த தலைவரை எங்களுடைய தேவைகள் எல்லாம் நினைக்கிறோம். இறைவனுடைய ஆசீர்வாதமாக நாங்கள் அனைவரும் இந்த வாதத்திலே மகிழ்ச்சி மக்களாக நாங்கள் வாழ அறிய தூயவர்களை கொண்டாட நாம் பொருட்கள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடம் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உள்ளமுறைக்கு கருத்தோரை நலமாக பெற்று ஆண்டவரே இரக்கமாயிரு. வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. இறைவா, இயேசுவின் பெருவிழாவை அவர்கள் எதிர்பார்த்திருக்கும் மக்களை நீர் கண்ணோக்குகின்றீர். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகளுக்கு நாங்கள் வந்து சேர்ந்து இதை பெருமகளோடு மேலானவர்களோடும் என்றுமே கொண்டாடும் மாற்றுகிற புரிவீரா மூடு துவியாவியாரின் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற பேசுவழியாவை மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் கருத்தை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுவதை பாருங்கள். அவர் நிலத்தில் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாரியும் பின்மாரியும் கொடி வளரும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துள்ளது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை காப்பதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பேராக பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரியாக கொடுங்கள். இது ஆண்டவருடன் வாக்கு. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மீது உள்ளது. கொடுக்கப்பட்டோரும் கட்சியை அளிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியிட்டு தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வரவேற்பவர் நீதானா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுபடியாக, நீங்கள் கேட்பவற்றை காண்பவற்றை யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றவர் பார்வையிடுகின்றனர், உடல் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழில் நோயாளர்கள் நலமடைகின்றனர், காதல் கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்றெடுக்கின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கொண்டு ஏற்றுக்கொள்வோர் வேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பி சென்ற போது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதிர்பார்த்த பாதையில் போனீர்கள்? காற்றினால் அசையும் நாளையா? இல்லை யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லியாவை அழித்த ஒரு மனிதனையா? இதோ மெல்லியாவை அழித்தும் அரசு மாளிகையில். பின்னர் யாரை நாம் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோ நான் என் தூதரை உருவாக்கும் அனுப்புகிறேன். அவர் உருவாக்கும் வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றித்தான் மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்கள் திருமணத்துக்கு யோவானை அவர் பெரிய வருவது தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசர் மிக சிறியவர், அவரிடம் பெரியவர் என்று நான் உறுதியாக உங்களுக்கு இது கிறிஸ்து வளரும் நற்செய்தி. அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார். பிரியமான சகோதரர், கடந்த வாரத்திலே
உங்கள் பலருடைய தீபங்களுக்கு நாங்கள் 3 வகை குழுவினருக்கு இந்த கிறிஸ்துமஸ் கால இடர்கால உதவிகளை செய்ய வைத்தியசாலையும் சிறைச்சாலையும் இருப்போருக்கான உதவிகள், அதை விட மேலான விலையகத்திலே சிறப்பாக பதிலை வணிகத்திலே பாதிப்புற்றிருக்கிற மக்களோடு தோழமை உள்ள விதமாக உங்களுடைய நிதி பங்களிப்பு ரூபாய் அந்த நிதி பங்களிப்பை நாங்கள் எடுத்து சென்றோம். அதோடு குருகுலாய் பொய்கி நாயசனுடைய பங்களிப்போடு கலந்து அந்த இடத்தில் சென்று பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கிறோம். நாங்கள் சென்ற பாதை இதிலிருந்து நாங்கள் செல்கிற பொழுது நூற்றுக்கணக்கான இடங்களிலே சிறிய சிறிய பெரிய மண் சரிவுகள் அங்கு காணப்பட்டது. பல வீதிகளும் அங்கு பயணிக்கக்கூடியதாக நாங்கள் உள்ள வசத நடுசி என்கிற 3 பகுதிகளில் ஒரு பகுதி நடுசீட்டு மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதி, அந்த 2 பெரிய மண் சரிவுகள் ஒரு பகுதியில் சென்று அதை பார்வையிட்டு அடுத்த பகுதிக்கு மக்கள் இருக்கிற பகுதிக்கு நாங்கள் செல்ல முடிந்த பொழுது ஒரு பெரும் மழை வழியாக நாங்கள் பயணத்தை நிறுத்தி மீண்டும் அங்கிருந்த குருவானுடைய அந்த சில மணி நேரங்களுக்குள்ளே அந்த பாதையால் செல்ல முடியாத அளவு கொட்டி அந்த பாதை மூடப்பட்ட ஒரு நிலையாகி அங்கு நாங்கள் மக்களை பார்க்க எவ்வளவு அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள். பலர் நாங்கள் போர்க்காலங்களிலே இடம்பெயர்ந்து வாழ்ந்தது போல அவர்கள் வாழ்ந்து தன்னுடைய சொந்த இடத்திற்காக நாங்கள் போராடினோம். அவர்கள் இடம்பெற்ற மக்களாக அவர்கள் மீண்டும் வந்து குடியேற்றப்படுவார்கள் என்கிற பெரிய கேள்வி. நாங்கள் சென்ற சிங்கள கிராமங்களிலே இந்த இடர் நிலையினால் பாதிக்கப்பட்ட அந்த பகுதிகள் எல்லாம் எவ்வளவு துரிதமாக சீர்சமைக்கப்பட்டிருக்கிறது, சீர் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மலையக மத்தியிலே அது மிகவும் குறைந்த அளவிலே அவருடைய வேகம் இருக்கிறது என்பதை இந்த மக்களுடைய வார்த்தைகளும் கண்களால் பார்க்க முடியலாம். அங்கு பல சொல்லியிருக்கிறார்கள், இது ஏதோ ஒரு வகையான சிறிய அளவிலான இடர்களுக்கும் வந்திருக்கிறது, அதனால்தான் இவ்வளவு பாரிய நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன என்று மக்கள் குறிப்பிட்டார். அங்கு மக்கள் பாதிப்புக்கான ஒத்துழைப்புகள் அல்லது அவர்கள் மீண்டும் விடுகிற தன்மை என்பது ஒரு கனவாக மட்டும் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக அதை பார்க்கும் பொழுது ஒரு சிலர் மிகவும் வேதனையோடு இருந்தார்கள், இன்னும் ஒரு சிலர் மகிழ்ச்சியாக. அந்த மகிழ்ச்சிக்கான காரணம் என்ன? நாங்கள் பார்த்த வேளையிலே ஒன்று நாங்கள் அவர்களை உதவி சென்றது, நாங்கள் எடுத்து சென்ற அவர்களுக்கான உதவிகள், அதற்கப்பா அந்த இறைவன் நம்மளை பாதுகாத்திருக்கிறார், இறைவன் நம்மளோடு இருக்கிறார் என்ற ஒரு மகிழ்ச்சி. ஒரு இடத்திலே 2 பேர் வாழ்ந்தார்கள். இருவரும் அந்த கிணற்றடிக்கே வாழ்ந்தார்கள். அவர்கள் ஒருவர் தண்ணீர் அடிக்கிறார், வாயிலே தண்ணீர் இருக்கிறது, அதை வெளியே ஊற்றுகிறார், அது வறுமையாக. அந்த வறுமையான வாழையை பார்க்கும்போது ஒவ்வொரு கணம் அவருடைய மனதிலே கவலை, அவருடைய மனதிலே துக்கம், அவருடைய மனதிலே வேதனை. அந்த வறுமையான வாழையை பார்த்து நானும் வறுமையாக இருக்கிறேன் என்று அவர் உணர்கிறார், வேதனை. அடுத்த வருடம் கண்ணீரல்ல வாழையை உள்ளே விடுகிறார், வறுமையான வாழை கொண்டிருக்கிறது, ஆனால் அந்த வாழையுடைய கண்ணீர். அந்த கண்ணீரை பார்க்கிறார், தன்னுடைய வாழ்வை பார்க்கிறார், தன்னுடைய வாழ்விலே எவ்வளவு அதிசயங்கள், அற்புதங்கள், இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் இருப்பதை அவர் பிரியமான சோதனை. இன்றைய நாளிலே நாங்கள் மகிழ்ச்சியை நாயகத்திலே திருவருகை காலத்தில் 3வது வாரத்திலே நாயகத்தின் கலியிலே பங்கெடுப்பதற்காக இங்கு வருகிறது. இன்று நாங்கள் பலரை பார்க்கிறோம். முன்னாடிகளை போதப்பட்டது வியாதிகளாக விட பயங்கர துக்கத்தோடு
நேரம் நான் மாலையை எண்ணம் எழுவது வீடுகளில் நாங்கள் பயணித்த பொழுது இன்னொருவரை பார்த்து துன்புறுவல் கூட செய்ய முடியாதவர்களாக நாங்கள் பயணிக்கிறோம். எப்படி இருக்கீங்க அங்கே நானே நோவது நோவது எங்கள் கால் நோவது உடம்பு நோவது அதெல்லாம் இவ்வாறு அடங்கி கொண்டு போகிற பலரை நான் என்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறேன். இல்லை என்கிற நிலை, நோய்கள் என்கிற நிலை, அப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிற சில மனிதர்களையும் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இதில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருத்தல் என்பது மிகவும் ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் நாங்கள் சிந்திக்க அழைக்கிறோம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார். மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் வித்தியாசம். மகிழ்ச்சி வர சந்தோஷம் வர மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஒன்றா அல்லது வேறுவதை வேறுவது சரியான எந்த அடிப்படையிலே சந்தோஷமாக ஏற்படுகிறது, எந்த அடிப்படையிலே மகிழ்ச்சி ஏற்படுகிறது. எங்களோட பொருட்கள் இருந்தால், ஆட்கள் இருந்தால், எங்களோட வசதிகள் இருந்தால், நாம் எதிர்பார்க்கவே பெற்றால் என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் ஏற்படுகிறது. இவை இல்லை என்றால் அது துக்கமாக மாறும். ஆனால் மகிழ்ச்சி என்பது நாங்கள் இறைவனோடு இணைந்திருப்பதனால் ஏற்படுகிற ஒரு ஆழமான உணர்வாக இருக்கும். அது எங்களோட பொருட்கள் இல்லாமல் இருக்கலாம், வீடுகள் இல்லாமல் இருக்கலாம், வசதிகள் இல்லாமல் இருக்கலாம், நோய்கள் கூட இருக்கலாம். ஆனால் அந்த இடத்திலே மகிழ்ச்சியாக இருக்கிறோம். காரணம் நாங்கள் இறைவனோடு ஒன்றிப்பாக இருக்கிறோம், அவரோட உரைத்திருக்கிறோம் என்ற அந்த உண்மையிலே தான் மகிழ்ச்சியுடைய வாழ்க்கையை. அது சந்தோஷம் என்பது எங்களோட கிடைப்பவற்றை கொண்டு நாங்கள் அடைகிற ஒரு உணர்வு. மகிழ்ச்சி என்பது நாங்கள் இறைவனோடு இணைந்திருப்பதற்கு உருவாக ஒரு உணர்வாகும். அது கிறிஸ்தவனாகிய நான் இந்த 3வது திருவருகை காலத்தில் நாயகம் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதன் வெளியான மகிழ்ச்சியை மக்கள் அதிகரிக்கும். அவருடைய வருகை அறிவித்திருப்பது என்பதெல்லாம் அந்த மகிழ்ச்சி மக்கள் ஏற்படும். அந்த மகிழ்ச்சி நாங்கள் பிறரோடு பகிர்ந்தோடு நாளை நாங்கள் இளசிவம் விடுதலையை ஏற்றிருக்கிறோம். அந்த மகிழ்ச்சியின் ஒரு அடையாளமாக கடந்த முதல் வாரத்திலே நாங்கள் உண்மை பற்றிய உறவை நம்முடைய வாழ்வை பற்றி சிந்தித்தோம். கடந்த வாரத்திலே நமக்கும் அயலவர்களுடைய உறவை சிந்தித்தோம். இன்றைய நாளில் நமக்கும் இயற்கைக்கும் இடையிலிருக்கிற உறவை பற்றி சிந்திக்க அழைக்கிறோம். அந்த இயற்கையோடு நாங்கள் ஒன்றித்து வருகிற பொழுது அந்த மகிழ்ச்சி ஆழம். ஒரு தடவை ஒரு துறவி ஒரு காட்டிலே அவர் வாழ்ந்து வருகிறார். அவரை சந்திக்க போகிறார். அதில் ஒரு இளைஞருக்கு போய் அவரிடம் கேட்பார், சுவாமி, நான் கடவுளை காண வேண்டும். அப்பொழுது அவர் தலையசைத்து இதனுடைய காட்டினுடைய பகுதிகளுக்காக சென்று வாங்கள் அனுப்புகிறார். இவர் காட்டிலே கடவுளை வருகிறார், காண மீண்டும் வருகிறார். அவர் மீண்டும் அனுப்புகிறார். மீண்டும் போய் இவ்வளவு வளர்ச்சியாக கடவுளை காண. அப்பொழுது இந்த துறவி அந்த விளைவுகளை பார்க்க, மகனே, நீ சென்ற பொழுது என்னெல்லாம் பார்த்த? அப்பொழுதுதான் அவன் சிந்தனை திருப்பிப்பார். அழகிய பறவைகளுடைய அந்த ஓசையை கேட்டிருக்கிறார். அற்புதமான அருவிகளின் ஓசையை அவருடைய காட்சிகளை பார்த்திருக்கிறார். அங்கு நல்ல அழகான நிலங்களை பார்த்திருக்கிறார், நல்ல பழங்களை பார்த்திருக்கிறார், நல்ல மரங்களை பார்த்திருக்கிறார், ஓடைகளை பார்த்திருக்கிறார். அங்கெல்லாம் அவர்களுடைய எங்கெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார், அங்கெல்லாம் அவர் அந்த இயற்கையோடு ஒன்றித்து இருக்கிறார். இதை அவர் அந்த துறவிகள் சொல்ல பொழுது அங்குதான் இறைவன் இருக்கிறார். பிரியமான சோழர்களை நாங்கள் இயற்கையை அழித்ததனால்
இயற்கையினால் அழிக்கப்பட்டிருக்கிறோம். இன்று நாங்கள் போதிய அளவில் இயற்கைக்கு உரிய விடயத்தை நாங்கள் கொடுக்காததால் இன்று இயற்கை போக்கி எடுத்துக் கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் இந்த இயற்கையை நேசிப்பதன் மக்களாக, இயற்கையோடு இணைந்திருக்கிற மக்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய வாசகங்கள் சொல்லியிருக்கிறது. பாதையிலும் பால்வழியும் கொட்டலில மக்களில் கடைந்து வீதி போல ஊற்றுக்கு அது வளவாய் ஊற்று துணங்கி மகிழ்ந்து பாடி அடிப்படையில் லெபனோனில் வெளி அதற்கு அளிக்கப்படும் சாவோரின் வேதி அவர் ஒளிவு ஆண்டவரின் ஆட்சியையும் நம் கடவுளின் பெருமையை அவர்கள் காண்பார்கள் என்று சொல்லுவதனுடைய அங்கே இயற்கையை எடுக்கிறவர்களாகும். இந்த இயற்கையை நாங்கள் நேசித்தால்தான் இயற்கையை நேசிக்கும் என்பது உணர வேண்டும். அந்த மலைநாட்டுக்கு நாங்கள் போகிறோம் அல்லது மலைநாட்டை நாங்கள் பயணித்த பொழுது அங்கு வீதிகளில் ஓரங்களில் நாங்கள் அவதானித்த நிலையில்தான் அந்த இயற்கை சீற்ற ஓரளவு முழுமையாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க முடியாது. வேளாண் பகுதிகளுக்கு வீடு கட்டியிருந்த பல இடங்கள் வெள்ளத்தினுடைய போயிருக்கிறது. அந்த மடுமோட்சத்தை வெள்ளத்தினால் நம்பி போயிருக்கிறது. அங்கு பல இடங்கள் வெள்ளத்தினால் நம்பி போயிருக்கிறது. ஒவ்வொரு வீடுகளிலே கூரை வரையிலே தண்ணீர் இருப்பதை பார்க்கக்கூடியதாக. ஏனென்றால் நாங்கள் தண்ணீரை ஓடக்கூடிய இடங்களை எல்லாம் கட்டிடங்களாக்கணும் அல்லது காடுகளை அழித்தோம், அதனுடைய அதற்குள்ளாக பயண பாதைகளை உருவாக்கணும், போதிய அளவு தண்ணீர் செல்லக்கூடிய வழிகளை நாங்கள் அமைத்தோம். அது இயற்கை தன்னுடைய சித்தத்தை காட்ட நீங்க பொழுது அத்தனை மனிதர்கள் குறைந்து போயிருக்கிறோம். இயற்கையை எப்படி கட்டுப்பாட்டோடு இருக்கிறது என்று வேண்டுமா? ஆனால் இயற்கையுடைய சீக்கிரத்தை பார்க்க முடியாது. அது சுனாமியாக நாங்கள் 2004 பார்த்திருக்கிறோம், அல்லது கலிபோர்னியாவிலே அது தீயாக விழுந்ததை பார்த்திருக்கிறோம், இங்கு வெள்ளமாக பார்த்திருக்கிறோம், இங்கு மழையாக பார்த்திருக்கிறோம், இவ்வாறு மண் சரிந்ததாக பார்த்திருக்கிறோம். அந்த ஐம்பூதங்கள் எவ்வளவு பலமானவை என்பதை நாங்கள் அறிவுகளிலே பார்க்கிறோம். சோதனைகளுடைய வார்த்தைகளை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது நாங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரின் வருகைகளை பொறுமையோடு பயிரிடுவதை பாருங்கள். அவர் இல்லத்தில் நல்ல விதத்தில் எதிர்பார்த்து முன்மாரியை பின்மாரியை பொழியும் அளவு பொறுமையோடு காத்துங்கள். எனவே அந்த பயிரிடுவதை போல பொறுமையோடு இருக்கிறது. அவசரப்படாமல் நாங்கள் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற அழைத்திருக்கிறார். இன்றைய லட்சியத்தை நாங்கள் பார்க்கிறோம். இறைவன் ஆண்டவர் இயேசுவிடம் இங்கே திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களை அனுப்புகிறார். வரையிருக்கிறவன் நீதானா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டும்? அங்கு எவ்வாறு அற்புதங்கள் நிகழ்கிறது. நீங்கள் கேட்பவற்றை காண்பவற்றை யோவான் தன்னை அனுப்பினீர்கள். பார்வைக்கு ஒரு பார்வை பெறுகின்றனர், கால் உருவத்துக்கு நடக்கின்றனர், தொழுதொகையாளர் நலமடைகின்றனர், காதுகள் அவர் கேட்கின்றனர். இவ்வாறு எல்லாம் இங்கே அற்புதங்கள் நிகழ்கின்றன. அதை நாங்கள் வேதமாக நீங்கள் எதிர்பார்க்க பாலியல் போகிறீர்கள். காற்றுகள் அசையும் நாடலையா இல்லையே யாரை பார்க்க போகிறீர்கள்? அங்கு ஆண்டவர் இயற்கையோடு ஒப்பிட்டிருப்பார். அந்த இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்வை எதிர்பார்க்கிறோம். நாங்கள் 2வது தியானத்துக்கு சென்றிருந்த வேளையிலே அந்த முதல் நாள் அந்த தியான இல்லம் இருக்கிற இடத்துக்கு கூடாத ஒரு பயணம் ஒன்று நமக்கு வழங்கப்பட்டது. அவ்வாறு வழங்கப்பட்ட பொழுது ஒரு சிறிய காடு போன்ற அடர்ந்த மரங்கள் இருக்கக்கூடிய பைன் மரங்கள் இருக்கக்கூடிய பகுதி. அந்த இடத்திலே சென்று ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு மரத்திற்கு கீழே சென்று அந்த மரத்தை சற்று உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு தலைவர் அந்த மரத்தை கட்டி அணைத்து கேட்டுக்கொண்டார். பிரியமான சோதரர்களே, அந்த வேளையிலே பலருக்கும் வித்தியாசமான உணர்வுகளை உள்ளத்தில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பூமரம் தொடர்ச்சியாக 21 நாள் அந்த மரத்தை பார்த்து நீ அழிந்து போய் அழகன் என்று சொல்லி பாருங்கள். அழிந்து தென்னாப்பிள்ளை இருக்கிற இடத்திலே மனிதர்கள் அசைவாவை கதைத்து பேசி சிரித்தால் கூடுதலாக தாய்க்கு என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அதை பிள்ளை சொல்கிறார். எவ்வாறு மனிதர்களோடு அந்த இயற்கை இணைந்திருக்கிறது என்பதை நாங்கள் தமிழர்கள் பல்வேறு நிலைகளில் உணர்ந்திருக்கிறோம். தமிழர்கள் சிறப்பாக
அது இறைவனுடைய படைப்பாகும். அந்த படைப்பை தான் அந்த ஆறாவது உருவாழ்ந்த நாட்களிலே அந்த இயற்கையோடு இணைந்திருக்கிறார். ஆனால் அவர்களுடைய பாவம் அந்த இயற்கையை விட்டு அந்நியப்படுகிறது. பிரியமான சகோதரர்களே, நாங்கள் எவ்வளவு பொழுது இயற்கையோடு அயலவர்களோடு நம்மோடு ஒன்றிருக்கிறோம், அவ்வளவு அதிகமாக நாங்கள் இறைவனை அனுபவிக்க முடிகிறது, அவருடைய பிரசன்னத்தை உணர முடிகிறது. எனவே இறைவனை சந்திக்கிற மக்களா, மகிழ்ச்சியை மக்களா இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ ஆசைப்படுவோம். ஒவ்வொருடைய வாழ்வில் இருக்கின்ற கடந்த காலத்தின் நினைவுகள், அங்கே பாவங்கள், என்னுடைய பிறவியங்கள், என்னுடைய தப்பங்கள், தவறுகள், என்னுடைய தோல்விகளை மட்டும் நாங்கள் பார்க்கலாம். இருந்து தண்ணீரை அழி ஊற்றிய பின்பு இருக்கிற அந்த வரும் வாழ், அதை நாங்கள் உற்றுநோக்காம நாங்கள் இடத்திலே தண்ணீரை அழுகிற பொழுது நிரம்பி இருக்கிற அந்த தண்ணீர் கொண்ட அந்த வாழியை பார்ப்பது போல இந்த எதிர்காலத்திலே ஆண்டவரை சந்திக்க போவோம் என்கிற மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ பெருமையாக வாழ்விலே இறைவனை நாங்கள் சந்திக்கிற மக்களா, அந்த இறைவனை இயற்கையில் உணர்கிற மக்களா, இந்த அனுஷாதங்களை ஆண்டவரை பெற்றுக் கொள்கிற மக்களா, பெற்ற இறைவனை பிறரோடு நாங்கள் அன்பை பகிர்கிற மக்களா என்று அழைக்கக்கூடிய போகும் பொழுது ஒரு 4 பேரை பார்த்து சிரிச்சுட்டு எப்படி இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா கேட்டுட்டு போவோம். அதன் வழியாக ஆண்டவருடைய ஆசை அவர்களே ஏதோ வேதனை இருக்கக்கூடிய ஒருவர் அவரை பார்த்து நான் மன்றாடுகிறேன், உலகம் ஜெபம் பண்ணுகிறேன் சொல்லி அவருடைய வாழ்க்கையை ஒரு சந்தோஷம் இருக்கிறது. சகோதரர்களே, வாழிய உணவுகளோடு அல்ல, நல்ல உறவுகளோடு வாழ இறைவன் என்னை ஒருவரையும் அழைக்கிறார். எழுந்திருந்து எங்களுடைய நம்பிக்கையை அறிவிக்கிறோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், நம்பிக்கையோடு
எம்மை வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நான் உலக உலகத்திற்கு நித்திய இளைப்பாற்றியையும் இழப்பினால் தவிப்போருக்கு ஆறுதலையும் உயிர்கள் உடமைகளை இழந்தோருக்கு நம்பிக்கையையும் எமக்கு வேண்டியதை நிறைவேற்ற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை நாங்கள் கொடுப்போம். நம்முடைய பொருட்கள் மனிதர்களுடைய சந்தோஷம் இறைவனோடு ஒன்றிருக்கிற மகிழ்ச்சி நம்முடைய வாழ்விலே அதிகரிக்க அருள் வேண்டுகிறோம். திருமுழுடைய சந்தேகம் ஆண்டவருடைய வார்த்தைகளால் செயல்களால் மகிழ்ச்சியாக மாறுகிறது. நமது வாழ்வில் இருக்கிற சந்தேகங்களை அடைந்து மகிழ்ச்சி மக்களாக வாழ ஆண்டவரே அருள்தார். வெற்றியாளர்கள் ஆண்டவரும் திருமணமாகி கிறிஸ்துவிலே ஆகவே பார்க்கிறார்கள் தந்தையே.
கொண்டிருக்கின்றோம். நீர் நல்கிய தூய மறைநிகழ்வுகளை காணிக்கைகளை மதவேண்டு எங்கள் ஆதரவுடன் செயல்பட செய்வதால் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று உள்ளே எல்லாம் தந்தையை வாழ்ந்து ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் உம்மிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருமுறைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்து சொல்லக்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கும் நாளில் யோவான் அறிவித்தார் ஒன்றில் அவரை சுட்டிக்காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதை மக்களிப்போடு தமது புகழ் பாடுவதை அவர் பாடும் புகழ் தமது பிறப்பின் மறைக்குள்ள என்பதை மக்கள் எதிர்பார்த்திருக்க நற்கருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடு கையினை வளர்ப்போர் தலைமை தாங்குவோர் வான்படைகளின் அணிகளை தோறும் செய்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர் தூய்மையாயிருக்கிறோம். ஆகவே இணையாகிய பொழுதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எழுதிவை மாறுவதால் அவர் பாடுபட உலகில் நம்மை கேளித்த உலகத்தை எடுத்து நன்கு செலுத்தி அதை கேட்டு தம் சிலர்கள் கழித்து கூறியதால் அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். எனக்கு உங்களுக்காக இணைக்கப்படும் இந்த அவனே இரவில் தேசிய கிண்ணத்தை விடுத்து விடுமாறு நன்றி கூறினார். சிலர்கள் கழித்து அவர் கூறியதால் அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். எனது புதிய முறையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பிறருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை கேட்டு நினைவுகூர்ந்து வாழ்தல் நம்பத்தை மீட்படையும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கிறோம். உம் திருமணம் ஊழியனுடைய தாமதங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் பங்குகள் மகளை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகத்து தலைமையேற்று மதத்திரு ஆவியை நினைவு கூறுங்கள். எங்கள் திருத்தந்தையோர்களாய் மதத்திரு ஆவியை நினைவு பெற செய்யுங்கள். மேலும் எங்கள் சகோதர சகோதரிகளை புயலின் காரணமாக பிறந்தோர் அனைவரையும் இந்த குடும்பங்களிலிருந்து வந்தோர் இந்த மண்ணுக்காக போராடி இருந்தவர்கள் போர்க்காலங்கள் அத்தனை இலக்கியங்கள் விபத்துக்கள் நோயினால் புதுமையினால் சிறிய வயதிலும் குழந்தைகளாகவும் கருவறையில் அழைக்கப்பட்டவர்களை
நினைவு கூர்ந்து திருமுகோடியுடைய திருமணங்கள் அனைவரையும் இரக்கமாய் கடவுளின் கன்னி தாயார் புனித மரியாவுடைய கணவரான புனித யோசேப் புனித திருத்தூதர் இவ்வுலகிலும் தந்தவராயிருந்து ஆகிய புனிதர்கள் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தந்தை உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்து வளர்வை நன்றாக இவர் வழியாக இவருடைய எல்லாம் இறைவனாகிய தந்தை உயாவியான எல்லாவரும் ஆட்சி என்றென்று உமக்கு உரியதே. இறைவனுடைய ஆசிரியை நிறைவாக பலரும் சிறப்பாக நாங்கள் மகிழ்ச்சியின் மக்களா வாழ என்பதை கிடைப்பதில்லை. இந்த சொத்துக்கள் நமது மனிதர்கள் உறவுகள் இவற்றினால் இருக்கிற சந்தோஷத்துக்கு அப்பா இறைவன் அன்பித்து வருகிறார், அவரோடு நாம் புரிந்திருக்கிறோம் என்பது மகிழ்ச்சியை நாங்கள் வாழலாம் உணர்ந்து மகிழ்ச்சி மக்களாக வாழ வருகிறோம். எங்கள் பாவங்களை நம்பிக்கை முக்கிய திருமணத்திற்கு அந்த கவிதையை ஒற்றுமைப்படுத்தினார். அன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அநீதி என்றும் இருப்பதாக. அந்த புதுப்புற நிதியை மகிழ்ச்சியோடு பார்த்து சிரிச்சு சிரிச்சு கொள்ளலாமா ஓய்வு செய்யக்கூடாது. பின்னா சமாதானம் சமாதானம் அப்படி பண்ணக்கூடாது. அவருடைய பார்த்து மகிழ்ச்சியாக மீண்டும் அவ்வளவு சின்ன சின்ன டியூப்லைட் தான் உலகின்
ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுகிற நிலை வாழ்வை அமைக்கிறார்.
உள்ளதில் உறுதியற்றவரை இதன் கொள்ளுங்கள், அஞ்சாதீர்கள். இதோ நம்மை விடுவிப்பார், நம்மை விடுவிப்பார் என கூறுங்கள். நன்றி கூறி நன்றாகும். ஆண்டவரை மதிக்கணிவை கேட்கும், அதனால் அவர்களை குற்றங்களிலிருந்து விடுவித்து உத்தரவுடையவர் வரவேற்கும் விழாக்களை தயாரிக்கும் எங்கள் ஆண்டவருக்கு மகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்பில் செயல்திறனை மகன்களும் அழைப்பாராக. அவர் மீண்டும் தமது ஆட்சியில் வரும்போது இறைவாழ்வின் துணைகளால் வளர்ப்புவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசீர்வாதம் உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனின் பிரியமான வாழ்வாழ இறைவனையே சென்று வாழ்வோம். அறிவித்தங்கள் இந்த வாரத்திலே நாங்கள் இந்த அளவு நம்முடைய புறங்களிலும் நம்முடைய செயல்களிலும் நம்முடைய வார்த்தையிலும் மகிழ்ச்சி மக்களாக வாழ்கிறோம். இந்த வாரத்தில் வரிகள் போதும் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு திருப்பதிகள் என்பதை அறிவித்திருக்கிறேன். திருப்பதி முடிந்ததும் சரசமனுடைய கூட்டம் நண்பர்கள் செயலாளர் அறிவித்திருக்கிறார். பிரியமான சோழர்களே, திருப்பதி ஒருவது ஒவ்வொரு கடலிலும் ஒவ்வொரு செயற்பாடு சில வகையில் எழுந்த நேரம் விளந்தாப்படுகிறது. வார்த்தைகள் நாங்கள் உணர்ந்திருப்போம், செய்திகள் நினைப்போம். ஆகவே உடல் ஆரோக்கியமானவர்கள் அந்த செயற்பாடுகளில் இணைந்திருப்பது வரவேற்கிறது. மற்றது முடிந்த அளவு ஆலயத்திற்கு ஒரு கைகூடிய இடம் இருப்பதால் வெளியே இருப்பவர்கள் பகிர்ந்து கொள்ளுமாறு விரும்பியோடு கேட்டிருக்கிறேன். இரண்டாவது வெளியே கொடுக்கிறார் கதையிருந்தோம். உள்ளே இருந்த சோதனைகள் அவை முடிந்த அளவு ஆலயத்திற்கு பக்தியாக பங்கெடுக்க முயற்சி. ஆண்டவருக்கு நான் கொடுக்கிற ஒரு மணி நேரம், அந்த ஒரு மணி நேரத்தை தகுதியாக கொடுப்பது வரவேற்கத்தக்கதாக இருக்கும் என்பதை நான் மீண்டும் நினைவுகிறேன். இந்த சிறப்பாக 3 விடயங்களுக்கு உங்களுடைய கரங்களை இருக்கிறீர்கள். வைத்தியசாலையில் நோயாளிகள், சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகள், மலையகத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 3 வகையான மக்களுக்கு எங்களுடைய உதவிகளை பொருட்களாகவும் பணமாகவும் சுலபமாகவும் தந்திருந்தீர்கள். எனவே அனைவருக்கும் நம்முடைய நன்றிகள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் வைத்தியசாலை பாதிக்கப்பட்ட தொழில்முறை மாவட்டத்திலே 3 பங்குகளுக்கும் நாங்கள் உதவிகள் செய்துவிட்டோம். கைதிகளுக்குரிய பொருட்களை எடுத்து செல்லப்படவில்லை. அவர்கள் கொஞ்சம் பொருட்கள் இங்கே 4 கூறிய பொருட்கள் அதிசயித்து ஆட்டோவில் இருந்தால் புகையிகள் ஆட்டோ அந்த பெண்கள் அது அவ்வளவு பிறகுத்தன்மையோடு உங்களுடைய பொருட்களை நிதிகளை இந்த 3 திட்டங்களுக்கு வழங்கியிருக்கிறார். அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார். இந்த வாரம் மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி.
ஆண்டவரே